நாம் இன்று குப்த பேரரசின் தலைசிறந்த அரசரை பற்றி பார்ப்போமா? அந்த தலைசிறந்த அரசர் யார் என்றால் சமுத்திரகுப்தர். இவருடைய காலம் கிமு 330 முதல் 380 வரை. கிபி 330 380 வரை. இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தா முதலாம் சந்திரகுப்தர். அவருடைய காலம் எதுன்னு பார்த்தா கிபி 320 330 வரை. சரி, இவருடைய அம்மா யாருன்னு பார்த்தா வைசாலி நாட்டை சேர்ந்த லிச்சாவி வம்சம். லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த குமாரதேவி. இவர்தான் இவங்களுடைய அம்மா. ரைட். இவரை பற்றி தெரியணும் அப்படின்னா அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்காங்க. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அதை கேட்டிருக்காங்க, நீங்களும் அதே. அதனால் இது ஒரு கீ ஆன்சர். ஓகேவா? ரைட். இந்த அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு இவரை பற்றிய தகவல்களை தருகிற ஒரு முக்கிய ஆவணமாக இருக்கிறது. இதை தொகுத்து வழங்கியவர் யாருன்னு பார்த்தா இந்த சமுத்திரகுப்தரின் முக்கிய தளபதி ஹரிசேனர் ஆவார். நம்ம இதுவரை ஒரு முக்கியமான தகவல்கள் சொல்லும்போது இந்த முக்கியமான டேட்டாஸ் கதையாக கொடுக்காம டேட்டாஸ் நிறைய கொடுத்தோம்னா நமக்கு மார்க்கு அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ரைட். இதை தொகுத்து வழங்கியவர் யாருன்னு பார்த்தா இவருடைய தலைமை தளபதி ஹரிசேனர். இதில் ஒரு 11 வரிகளில் 11 வரியாக இருக்கான். ஆனால் அந்த 11 வரியும் ஒரே வாக்கியமாக இருக்கான். சந்திரகுப்த மௌரியரை பற்றி வந்த தகவல்கள் கூறப்படுகிறது. இது நாகரி அப்படிங்கிற ஸ்கிரிப்ட், அந்த நாகரி எழுத்து வடிவத்தில் இது இருப்பதாக கூறுகின்றனர். ஓகேவா? ரைட். இப்போ இவர் அதிகமாக மற்ற நாடை பிடிக்கணும். அவங்க அப்பா வச்சிருந்த பகுதியை விட பல நாடுகளை பல மடங்கு ரொம்ப பெரிய பேரரசா இவர் உருவாக்கியவர் இவர் தான். உண்மையான குப்த பேரரசை தோற்றுவித்தவர் அப்படின்னு பார்த்தா இவர் தான். ரைட். இவர் ஒரு விரிவாக்கவாதி. ஓகேவா? ரைட். இவர் ஃபர்ஸ்ட் இந்தியாவின் வடக்கு பகுதியை படையெடுத்து செல்கிறார். இந்தியாவினுடைய வடக்கு பகுதி, அந்த வடக்கு பகுதி என்னென்ன பேருன்னு ஆரிய வர்த்தம். அது பேர் ஆரியவர்தம். அதெல்லாம் கொஞ்சம் இந்தியாவினுடைய வடக்கு பகுதியை போட்டு ஆரியவர்தன் போட்டுக்காங்க. இது இங்கே ஒரு 2 பிரச்சனை தலையாய பிரச்சனை. நம்ம எது பண்ணாலும் கரெக்டாக போடுங்க. ஆரியவர்தம், இந்தியாவின் வடப்பகுதி ஆரியவர்தம் பிராக்கெட்டில் போட்டுக்காங்க. ரைட். இந்த வடப்பகுதியில் நாட்டை பிடிக்கும் போது இவருக்கு 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று நாகர்கள், ஒன்று வாகடகர்கள். நாகர்கள் வாகடகர்கள் அது நல்லா போட்டுக்காங்க. அந்த நாகர்கள் 9 ஒரு நாட்டை வச்சிருக்காங்க. 9 சிற்றரசர்கள் நாகர்கள் எல்லாம் சேர்ந்து. அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் நிறைய இருக்கு. இவன் அவங்கிட்ட சண்டை பண்ணது, அவன் இவங்கிட்ட சண்டை பண்ணுறது, பூரா நல்லா ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த ஒவ்வொருத்தரா தட்டி தூக்கிட்டு வந்துட்டார். அந்த 9 அரசர்களையும் போரிட்டு ஜெயிச்சு விட்டார். அவன் பேர் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்காங்க. ருத்ராதேவா ஒருத்தர் ருத்ராதேவா, மிதில்லா, நாகநந்தா, சந்திரவர்மன், கணபதி நாகா, அச்சுதா, நந்தன், பாலவர்மன். ஓகேவா? இது ஒரு தடவைக்கு 2 தடவை மனசில் அப்படியே ஏற்றிக்காங்க. ஓகேவா? ரைட். இதில் ஒரு பாதி பேர் போட்டால் கூட ஓகே. 9 பேர் டேஸ்னு அப்புறம் போட்டுக்கலாம். ரைட். இப்போ ஆரியவர்த்தம். ஆரியவர்த்தத்தில் இந்த நாக அரசர்களை வென்றுவிட்டதால் அவர்களுடைய சின்னமான
கருட சின்னத்தை இவருடைய அரசு சின்னமாக இவர் சமுத்திரகுப்தர் வைத்திருக்கார். இதெல்லாம் அவசியம் போடுங்க. இந்த கருட சின்னத்தை சந்திரகுப்தரின் அரசு சின்னமாக இவர் ஏற்றுக்கொள்கிறார். இவருக்கு அடுத்து அந்த வாகனகர்கள் இருக்காங்க. அந்த வாகனகர்கள் ஒரு முரட்டுத்தனமான ஒரு குணத்தை கொண்டவர்கள். மக்கள்கிட்டெல்லாம் நாங்கள் தான் சத்ரபுகள், நாங்கள் தான் என்னது சாமந்திரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப மக்கள்கிட்டெல்லாம் அடம் பிடிச்சிருக்காங்க. அதனால அவர்களையும் அடக்கி விடுகிறார். அவர்களை அடக்கின பின்னாடி மேலை கங்கைக்கு மேலே இருக்கிற பகுதி மங்களம். அந்த மங்களத்தை வென்ற பின்னாடி அந்த நாடு மிகவும் வளமான பகுதி. அந்த பகுதியை பிடிச்சதான் இவங்க நாடு டெவலப் ஆகிறதுக்கு அது ரொம்ப உதவுகிறது. அடுத்ததாக இந்தியாவின் வடமேற்கு பகுதி, வடக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்சிட்டாரு. இந்தியாவின் வடமேற்கு பகுதி, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா 18 இந்த மலைவாழ் மக்கள், அங்கெல்லாம் ஹில்ஸ் ஏரியா பூரா காடு. அங்கே 18 சிறு சிறு அரசுகள் எல்லாம் இருக்கும், இந்த நாகர்கள் எல்லாம் இருந்த மாதிரி. அங்கே அந்த காட்டு பகுதியில் 18 காடுகள்னாவே அங்கே மலைகள்னாவே மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு சிறு சிறு நாடுகளாக 18 நாடுகள் இருக்கும். அவங்கிட்ட 2 பாலிசியை இவர் வச்சு அந்த நாட்டை பிடிக்கிறார். எப்படின்னா அவங்கிட்ட பிரின்சிப்பாக வச்சுக்கிறது. அந்த பிரின்சிப்பாக யார் வந்தாலும் அவங்க நாட்டு கூட சேர்த்துக்கிறது. அவன் பிரின்சிப்பாக வரல அப்படின்னா சண்டை போட்டு பிடிச்சிக்கிறது. அவங்கள்ட்ட போரிட்டு அதை வெல்வது அப்படிங்கிற மாதிரி. இங்கே வடமேற்குல அந்த 2 பாலிசியில் அந்த பழங்குடி மக்களுடைய 18 நாடுகளையும் பிடித்து விடுகிறார். அதுக்கடுத்து தென்னிந்தியாவில் இவருடைய போக்கு கொஞ்சம் மென்மையான போக்காக இருக்கும். ஏன்னா இவர் யதார்த்தவாதி, உண்மையான களநிலத்தை தெரிந்தவர், அரசியல் விவேகம் தெரிந்தவர். இப்போ வட இந்தியாவில் அங்கே பாடலிபுத்திரத்திலிருந்து அங்கிருந்து இங்கே தென்னிந்தியா ரொம்ப தூரமாக இருக்கும். இதில் தென்னிந்தியா அப்படிங்கிறது 2 பாலிசி இவர் மெயினாக எடுக்கிறார். என்ன அப்படின்னா ரொம்ப தூரமாக இருக்குயா நமக்கு, அங்கே போய் நம்ம ஆட்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி செய்தி தொடர்பு இப்போ மாதிரிலாம் சேட்டலைட்டு, ஃபோனு, இன்டர்நெட்டு அப்போல்லாம் கிடையாது. அதனால் அந்த கம்யூனிகேஷன் செய்தி தொடர்பு நமக்கு சரியாக வராது. அப்படின்ட்டு திக்கு விஜயம் அப்படின்னா வடநாட்டில் பூரா, வடநாட்டிலே வடமேற்கு வடகிழக்கெல்லாம் அங்கே என்ன பண்ணார் அப்படின்னா உடனே போகிறது, சண்டை போட்டு அவனை அந்த நாட்டை பிடிச்சிக்கிறது. இங்கே திக் விஜயம் இல்லை, தர்ம விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டை பிடித்து அவர்களிடமே திருப்பி கொடுத்துறது. இது போன்ற ஒரு பட்டாம்பூச்சியை நாம் எப்படி பிடித்து விட்டு விடுகிறோமோ அதுபோல ஒரு நாட்டை வென்று திரும்பி அவங்கிட்டே கொடுத்துடுறது. இப்போ அலெக்சாண்டர் போரஸ் அப்படிங்கிற அந்த மன்னங்கிட்ட அந்த நாட்டை ஜெயிச்சாலும் அவன் நம்மகிட்ட இந்த அளவுக்கு போரிட்டானே என்ற எண்ணத்திற்கோசரம் அந்த நாட்டை அவங்கிட்டே திருப்பி கொடுத்துட்டார்ல மகா அலெக்சாண்டர். அதுபோல இந்த தென்னிந்திய படையெடுப்புகளில் வென்றாலும் அந்தந்த நாட்டு மன்னர்களிடையே அந்த நாடுகளை திருப்பி கொடுத்ததாக தகவல்கள் வருகின்றன. அதான் ஒரு வண்ணத்து பூச்சியை எப்படி பிடிச்சிட்டு மறுபடியும் விட்டுறோமோ அது போன்ற அந்த நாடுகளை பிடித்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் தகவல்களை சொல்கின்றனர். அதுக்கு அடுத்து இலங்கை அரசர் மேகவர்மன் புத்தருக்கு எங்கு ஞானோதயம் வந்ததோ கயா, அந்த இடத்தில் புத்த கோயிலை, புத்த மடத்தை கட்டுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என ஒரு தூதுவர் மூலமாக வருகிறார். அவருக்கு அந்த அனுமதி வழங்கப்படுகிறது. இதனால்
அருகில் உள்ள நாடுகளிலும் ஒரு நட்புணர்வோடு இருந்தார் என இந்த தகவல் நமக்கு காட்டுகிறது. அதுக்கடுத்து அஸ்வமேத யாகம். அஸ்வமேத யாகம் அப்படின்றாவே எந்த அரசர் ஒரு பெரும் படையில் வென்றுவிட்டால் இந்த அஸ்வமேத யாகம் நடத்துவாங்க. அது வேத காலம் முதல் இருக்கிறது. அந்த அஸ்வமேத யாகம் என்றால் குதிரையை வைத்து அந்த வேள்வி நடத்துவது, சடங்கு நடத்துவது. அந்த ஒற்றை குதிரையாக இருக்கும். அந்த குதிரைக்கு மேலே யாகத்தை செலுத்தி அந்த ஐயர்கள் எல்லாம் பாடுவாங்களே, அந்த ஓம் நமோ நமக அப்படிங்கிற மாதிரி அந்த யாகமெல்லாம் நடத்தி குதிரையை உசுப்பேற்றி விட்டு அந்த குதிரை எவ்வளவு தூரம் வேறு ஒரு நாட்டிற்கு போயிட்டு வருதோ அவ்வளவு தூரமும் இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டும். ஏன்னா இவர் தான் பலசாலி, இவங்க தான் பெரிய அரசர். அப்படிங்கிறதுனால அந்த அஸ்வமேத யாகம் நடப்பதாக குதிரை எவ்வளவு தூரம் அயல் நாட்டில் சென்று வருகிறதோ அவ்வளவு தூரம் இந்த நாட்டிற்கு கொடுத்து விட வேண்டும் என்ற பழக்கம் இருந்ததாம். அதை தான் அஸ்வமேத யாகம் என குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு அஸ்வமேத யாகம் செய்ததாகவும் இவருக்கு மன்னர்களின் மன்னர், அங்க மன்னர்கள்லாம் இருந்தால்தான் அந்த மன்னர்களின் மன்னர் என ஒரு நாணயத்தில் எல்லாம் பொறிச்சிருந்ததாகவும் தகவல்கள் வருகின்றன. இவர் பல்கலை வித்தகர்னு சொல்லுவாங்க. பல்கலைன்னா பெரும்பாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். ஒரு துறையை மட்டும் தெரியாமல் நிறைய துறைகளை தெரிந்து, இசை, கலை, விஞ்ஞானம், இது போன்ற துறைகளில் இவருக்கு நல்ல அனுபவம் இருந்ததாகவும் அனைத்து துறைகளும் தெரிந்திருந்ததாகவும் இவர் ஒரு கவி அரசர் என சொல்லுவாங்க. வீணை வாசிக்கிட்டே இருப்பாராம், கவிதை பாடிக்கிட்டே இருப்பாராம். இந்தியாவையே ஒரு வீணையாக ஓய்வு நேரங்களிலெல்லாம் இப்போ சண்டை செஞ்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீணையை வாசிப்பாராம். அப்படின்னு சொல்லி இவர் மனித உருவில் ஒரு தெய்வம் என இவரை அழைக்கிறார்கள். ரைட். இவரை இந்திய நெப்போலியன் என அழைப்பார்கள். இந்திய நெப்போலியன் என யார் அழைப்பாங்கன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர் வின்சென்ட் ஸ்மித் இவரை அழைப்பார். இவர் விக்ரமாங்கா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சூட்டிக்கொள்வார். இது போன்ற தகவல்கள், இது போன்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வரலாற்று தகவல்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமா? நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் லைக் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இது போன்ற சேனல்களை உங்களுக்கு உடனே தெரிய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும், அப்போதான் உங்களுடைய சேனலுக்கு நம்மளுடைய சேனல் வந்து சேரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் ஆல்.